அடடா நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கா போல. மோனிமா ஏய் குட்டி எங்க இருக்க, சீக்கிரம் வா. மோனி கலக்கிட்டப்போ அவ்வளோ அழகா இருக்க. உண்மைக்குமா? அடியே உண்மைக்குமே சூப்பரா இருக்கடி. வெக்கப்பட்டது போதும் பேபி. சீ போடா, வா கேக் கட் பண்ணலாம். ஆமா இதுக்கெல்லாம் துட்டு எப்படி உனக்கு வந்துச்சு? அதான் உன்னோட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல பேபி. அடி பாவி. என்ன பேபி, கேக் ஒரு 600 ரூபாய், அந்த பலூன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 100 ருபீஸ். என்னோட சேரீ தான் பேபி 2500 ருபீஸ். அடியே என்னோட பிறந்த நாளைக்கு நீ எதுக்கடி சாரி வாங்கியிருக்க? என்ன பேபி இப்படி சொல்ற? நீ தானே பேபி உனக்கு சேரீ கட்டினா ரொம்ப அழகா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் பேபி உன்னோட பிறந்த நாளைக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சேன். எவ்வளோ அழகா இருக்கே பத்தியா? உன்கிட்ட சொன்னேன் பத்தியா, எனக்கு தேவைதாண்டி. சரி என் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் எங்க? நான் கிடைச்சதே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே பேபி. வா பேபி கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே மை லவ். தேங்க்யூ டி பொண்டாட்டி. சீக்கிரம் கட் பண்ணு பேபி, எனக்கு வேற பசிக்குது. இந்தாடி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பேபி. உன்னை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். லவ் யூ டி. பேபி உனக்கு கிஃப்ட் என்னன்னு கேட்டல்ல? உண்மைக்குமே நீ தாண்டி என்னோட கிஃப்ட். இல்லடா சொல்றத கேளு. சொல்லு. நான் உனக்கு என்னையவே தரலான் இருக்கேன் பேபி, உன்னோட பர்த்டே அதுமா. நீ எப்போதுமே எனக்கு தானடி. அட மங்குஸ் மடையா. என்னடி மரியாதை இல்லாம திட்டுற? அதாவது எனக்கு குட்டி பாப்பா வேணும்னு கேட்குறேன். அதான் உன்னோட பர்த்டே அதுமா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் பேபி. பயமா இருக்கு, யாராச்சும் இனி வந்து காப்பாத்துங்களேன். அப்பா சே, கனவா? நான் கூட இன்னைக்கு நடந்த மாதிரி நினச்சி பயந்துட்டேனே. தாரா, உன் லைஃப்பில் அது என்னக்கோ நடந்தது. அந்த விஷயத்துலேருந்து தயவு செஞ்சு வெளியில் வந்துரு. எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு நீ. நீ இதுக்கெல்லாம் பயந்து அழுதுட்டு இருக்கலாமா சொல்லு? அழக்கூடாது, இது கனவு தான், உனக்கு எதுவுமே ஆகாது. இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், இதுதான் அவனுக்கும் பிடிக்கும். நெறி பைத்தியம் முத்தி போச்சா என்ன? தனியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க? ஏய் காவியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் காவியா, நீ எப்படி இருக்க? உட்காரு. சௌமியாவா? நான் நல்லா இருக்கேன். என்ன ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்ட போல? ஆமா, அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்போதும் போலதான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா காவியா. கண்டிப்பா டி. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சரி, நீ ஒழுங்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எனக்கு அதுவே போதும். நான் இங்க ஒருத்தி இருக்கேன். முஞ்சதான் டெய்லி ஆஃபீஸில் பார்க்கல டி. அப்புறம் என்ன? ஆமா, வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போதா? அவளுக்கு என்ன டி, நல்லா தான் போகுது. எங்க பாஸ் கூட ஒரே ரொமான்ஸ் தான் பாரு. உண்மையா தாரா? சேச்சா, எங்க 2 பேத்துக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை தாண்டி வந்துட்டு இருக்கோம். அதை தான் அவள் அப்படி சொல்லுதா. பார்த்துடி, முதல்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் காதல்ல முடிஞ்சிட போகுது. அதெல்லாம் முடியாதுடி. இல்லை கவியா, இவ போய் சொல்லுதா. எங்கள் சாரி வந்து இவளை எதுவுமே சொல்ல மாட்டாரு பார்த்துக்கோ. அதுக்குன்னு இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டா. அவர் ரப்பர் மண்டேம்பா எல்லாமேம்பா. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு.
அப்ப இது லவ் தானே தாரா? உங்க மூஞ்சி 2 பேரும் உட்காருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏச்சா அதுதான் வேண்டாம் தாரா, இப்ப நாங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதான் வர வழியில உன்னை பார்த்து அப்படியே சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். ஏதாச்சும் சாப்பிட்டு போப்பா. பரவாயில்ல தாரா, நான் கிளம்புறேன். சௌமியா நான் கிளம்புறேன். என்ன? ஓகே, ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. ஓகே, பாய் கைஸ். இவளை பார்த்தாலே பொறாமையா இருக்குடி. எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ற பத்தியா, நல்ல ஜாலியா, எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம. எங்க வீட்ல அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஊர் சுத்தி பொறுக்கி, பொறுப்பு இல்லாம அலையறான்னு சொல்லுவாங்க. இவளா சம்பாதிக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு? உங்க அப்பாவே கோடிக்கணக்கா சொத்துக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப அவ செலவு பண்ண தானே செய்வா. அதுவும் கரெக்டா தாண்டி. மூஞ்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கேன். மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, சொல்லு. ஒன்னும் இல்லடி, மறுபடியும் அதே கனவு. பயந்துட்டேன். ஏன்டி அதே இன்னும் நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயம் தாரா, மறந்துரு. ட்ரை பண்றேன்டி, முடியல. ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் வேணா போகுமா? சைக்காலஜிஸ்ட பார்த்து பேசினா சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்லாம் தூக்கத்தில் எஞ்சி உட்காந்து அழுவேன். அதுக்கு இப்போ இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல தானே. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிருவேண்டி. பயப்படாத தாரா, அதான் நாங்கள் உன் கூட இருக்கோம்ல. நம்ம வேணா மறுபடியும் ஒரு ட்ரிப் போயிட்டு வருமா? எது மறுபடியும் ட்ரிப்பா? ட்ரிப்புங்கிறத பற்றி நீயும் அவள்லாம் வாயை திறக்க கூடாது சரியா என்கிட்ட. ஆனால் அந்த ட்ரிப்பை நம்ம போகாமலே இருந்திருக்கலாம்ல. வர இந்த வீட்டில் நான் சொல்றதுக்கு மரியாதையே இல்லை. அப்பா நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா போகணுமாமா? அப்பா அதான் சௌமியா பேரண்ட்ஸ் மோனிஷா எல்லாருமே வராங்கல்லப்பா, போயிட்டு வரேன். சரி, அங்க போனோடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் சரியா? சௌமியாவோட அம்மா அப்பா கூடயே இருக்கணும். சரிப்பா. உனக்கு எது வேணாலும் சௌமியா அம்மா அப்பா வாங்கி தருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோ. சரிப்பா, நீங்க பார்த்து பத்திரமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும் சரியா? சரிம்மா. அவங்க கார்ல வெயிட் பண்றவங்கப்பா, நான் போயிட்டு வரேன். ம். எனக்கு என்னன்னு தெரியல, மனசு கொஞ்சம் உறுத்தலாம், மனசு சரியில்லாம இருக்கு. கடவுளே, எல்லாருமே நல்லபடியா டூர் போயிட்டு வரணும். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுங்க. இன்னும் நம்ம வயநாடு போய் சேர 2 hours கிட்ட ஆகும். பரவாயில்ல டேடி, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். ஏங்க ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணி விடுங்க. சரிம்மா.